பாத்து பாத்தா அண்ணாயே அண்ணாயே சங்கிலி வீரன் ஒரு கோடி வணக்கம் கண்மணி மகனே வாழ்வா கிடையாது. தந்தைக்குள் மிக்க மந்திரம் கிடையாது. குருமுனிக்கு மறுமுடி கிடையாது. தாயோடு சீர் போகும். ஆமா. தந்தையோடு கல்வி போகும். ஆமா. தேயனோடு செல்வம் போகும். ஆமா. உனக்கு அத்தனையும் நிறைந்திருக்க இந்த அம்மாவின் நல்வாழ்த்து மகனே. ஆனவர் கேட்டாச்சு. ஐயா கேட்டா மனவர்த்து வந்தா இல்ல வா சொல்றேன். ஆமா அது அதே நேரத்தில் வந்து வாடி போயிருக்கும். அம்மா உன்னை நான் பார்த்தா உனக்கு வந்தா உனக்கு பிள்ளை இருப்பதை மறந்து விட்டாயா? உனக்கு என்னமா உனக்கு குரல் முகம் வாடி இருப்பது அம்மா போய் கேட்டாச்சு. பல்லு போல பல்லு கொட்டிக்கிற மாதிரி அடிப்பேன். காட்டுமா யாரு பாங்க ஐயோ ஏமா ஏமா அம்மா ஊட்டி சேர்த்து ஏமா நானும் ஒரு 15 வருஷமா பாக்குறேன். ஆசில் அடியில மாசு அடியில இப்படியே இந்த மனுஷன் ஏமா சோகம் என்ன தெரியுமா? என்னமா சொல்லாத ஒப்பாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு சண்டை வரும். அந்த சண்டை இத்தனை நாள் நடந்த சண்டையெல்லாம் சாதகமா பேதகம் இல்லாமல் போயிடும். ஆனால் இன்று என்னுடைய ஆணவத்தால் நானே மண்ணவாரி என் தலையில போட்டுக்கிறேன். போனா
போட்டுக்கு மேல மண்ணை வாரி கடையில போட்டுக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆமா அதான் தந்தையாகப்பட்டவரை ஆமா இந்த கோபத்தால் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்து பண்டார பெட்டி விற்பனை செய்து அந்த பண்டார பெட்டியில் ஒரு சிறிய பதுமையாக அவரை மாற்றி அதை அழைத்து நான் ஆட்சி வைத்தேன். அப்போது கண்ணே யாரோ ஆகாய சோழனம் அந்த பாதகன் வந்தான். கைலை மலையில் வந்து எங்கே சிவபெருமான் என்று கேட்க நான் இருக்கக்கூடிய உண்மையை சொல்ல என்னை அடித்து இதெல்லாம் வலிக்குதுப்பா. அடித்ததோடு கிடையாது. கண்ணு போட்டுங்க. தந்தையார் இருக்கக்கூடிய பண்டார பெட்டியை திருடி கொண்டு போயிட்டான். அப்பா அவர்கிட்ட போய் மாட்டிட்டாரு. அதனால உலகமே அழிஞ்சிடும். இப்போதே சென்று அவனிடத்தில் இருக்கக்கூடிய அப்பாவை அந்த பண்டார பெட்டியை கொண்டு வந்து இடத்துல கொடு. அப்பதான் அப்பாவை காப்பாற்ற முடியும். ஆமா அவன் பேர் ஆகாய சோழனா. ஆமா அவன் ஆகாயத்துல இருக்கிறானா? பூமியில இருக்கிறானா? ஆமா பூமியில இருக்கிறான். ஓ அந்த சூரனுக்காரா? ஆமா நானா அந்த வக்கால போயா அதானே நானா ரெண்டு பேர்னா காராகரி போலமா ஆகாய சூரனா ஆகாய உன் பக்கம் ஆகாய சூர்னாரு மசூர் சூர்னாரு இருக்கட்டா நம்மளுக்கு என்ன அவனா அதானே இன்னைக்கு நானா ஆமா அந்த ஆகாய சூழ்நிலை மயில் சொல்லணும் மயில் வச்சிருந்தாங்க உன்னோட கூட சண்டை செய்ய யாரோ சங்கிலி வீரன் வந்திருக்கிறான்னு மட்டும் சொல்லு. அவன் என்ன சொல்றான்? ஓட்ட ஓடுறான். காலமடியாக வந்திருக்காயா? அப்படி வந்திருந்தா அவன் காலையில வந்து பறிந்து வேண்டுமான வரத்தை வாங்கி கொண்டு போக சொல்றான். என்ன ஆளு அதானே யாருக்கு பொறுத்தவன்? யாருக்கு? அசராஜ் கொடுத்தான். யாருக்கு பொறுத்தவன்? சத்திக்கு. ஆமா அவன் சின்ன பையனா இருக்கா? சின்ன பையனா என்னால் பிடிச்சா வந்து பாதி சொல்றான். ஐயா சொல்லையா சண்டை பட்டு முடி சண்டையை முடி செப்பனு போய் மணி வச்சாரு அது மட்டும் இல்ல
அந்த பையன் அப்படி பையன் வந்தானே அவனை நான் சொல்ல மாதிரி அதை செய்தோம். நான் அடில தீயவே வந்து விட்டான். ஒரு அடிதான் ஒரு அடி விட்டான். ஆமா நம்ம பண்டாரி பெற்று வச்சல. ஆமா ஐயோ இதை பார்த்தா இதை பார்த்தா இதை பார்த்தா அப்படியா இன்னும் இப்பவே இல்லை இருக்க முடியாது செய்து இருக்க முடியாது.